ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் தனிமை என்கிற ஒரு உணர்வு நமக்கு எப்போதுமே இடம் கொடுக்கக்கூடாது. என்கிட்ட எப்போ யார் கேட்டாலும் சரி, நீ மட்டும்தான் வரல அப்படின்னா நான் இயேசுநாதன் தான் வாரேன்னு சொல்கிறேன். எப்போதுமே அது அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, உண்மையாகவே நான் தனிமை இல்லை அப்படிங்கிறதான ஒன்று நினைக்கணும். ஏன்னா இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, சபையிலையும் சரி, தன்னை தனிமைப்படுத்தியே பார்ப்பாங்க. சில ஊழியரை பார்த்தாலும் நம்மளை யாரும் சிலவருடைய உணர்வே அப்படி தான் இருக்கும். யாரும் என்னை கண்டுக்கிடலை, யாரும் என்னை நேசிக்கலை, நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், அப்படி சில குடும்ப இவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கூட யாரும் சேரலை, இவங்க யார்கிட்டையும் போய் மனதிலிருந்து பேச மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மற்றவங்க என்ன தனிமைப்படுத்திட்டாங்க, நான் தனிமையானவன், நான் தனிமையாக. ஊழிய செய்கிற எங்களுடைய ஊழியங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். சில பேர் அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் விசாரித்து அவங்க மைண்டு அப்படி செட் ஆகிட்டு, அல்லது பிசாசனம் அவங்களுக்குள்ளே புகுந்து உன்னை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க, அவங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க, நீ தனியாள். அந்த பாஸ்டர் ஒன்று கவனிக்கல பற்றியா? பாஸ்டர் பக்கத்திலே போகிற கிடையாது, எங்கேயோ இருப்பாங்க. அப்படி இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா தன்னை தானே காயப்படுத்தி கொள்வது. தனிமை, யாரும் உதவ மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. அதில் ஒரு ஆளை ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ மாறிடுங்க. ஆண்டவர் நம்ம கூடவே தான் இருக்கார். அவருக்கு இது கூட இருந்தால் என்ன நடக்கும்? ஏகப்பட்ட பேர் நம்ம கூட இருப்பாங்க. மனுஷன் வார்த்தைக்கு சில நேரம் ரொம்ப நம்பிக்கை கொடுப்போம். அவன் என்ன செய்வான்? வேட்டு வச்சுட்டு போயிடுவான். ஆனால் நமக்கு அது, அதாவது மனுஷனை நம்பக்கூடிய அளவுக்கு நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம். அதனால தான் வருகிற பிரச்சனை. ஆனால் இதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆகாய் சொல்கிறார் பாருங்க, 1 அதிகாரம் 13 வசனத்துடைய பிந்திய பகுதி. நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இதுக்கு மேலே என்ன வரும்? நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் திரளான பேர் வருவாங்க. இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அநேகர் வந்தாலும் மார்க் 2:1 வாசி. ஆண்டவர் கூட இருந்தால் போதும், வேறு என்ன வேணும்? மற்ற இதெல்லாம் என்ன செய்யும்? நம்ம கூட இருக்கும். அதனால் அந்த தனிமை உணர்வை தருகிற பிசாசுடைய அந்த வலையிலேருந்து தூரம் வந்துடுங்க. தனிமையாக நம்ம இருக்க விடவே மாட்டேன். இயேசு சொன்னார்ல, என்னை ஒருபோது பிதாவானவர் என்னை தனிமையாக இருக்க விடுவதே கிடையாது. அதனால் நீங்களோ உங்கள் குடும்பமோ உங்கள் சபையோ தனித்துவம் அல்ல, கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அதான் யோசுவாட்ட சொன்னார், ஏப்பா மோசே மறுத்து நான் உன் கூட இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுதா? அவன் கூட இருந்த மாதிரி உன் கூட இருப்பேன் அப்படியான்னு சொல்லிட்டு சோர்ந்து போன யோசுவா தன்னுடைய பயணத்தை, யாத்திரையை தொடர்கிறதை பார்க்கிறோம். இயேசு பரமேறும்போது அப்படித்தானே சொன்னார். கேபமா மற்ற 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதை விட நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வேணும்? உலகத்தின் முடிவு பரியந்தம். ஜனவரி மாதம் மட்டும் இருப்பேன், பிப்ரவரி மார்ச் இருக்க மாட்டேன், அப்புறம் ஏப்ரல் அப்படிலாம் சொல்ல, சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கேன். இதுதான் போதும், இது ஒன்று போதுமே. அதனால் உங்களுடைய கவலை துக்கங்களெல்லாம் விட்டுட்டு என்னைக்கு கைப்பிடிச்சாரோ அவருடைய சமூகம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை ஞாயிறு ஆராதனை, நாளை மறுதினம் அனுதின கர்மலியத்தை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவாராக.